ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பராசக்தி எஸ்டிஆருடைய புது படம் ஒன்று அப்படின்னு ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் உருவாகிட்டு இருந்த 3 படங்களுமே ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு செய்திகள் வெளியாகிட்டு இருந்த நிலையில் இயக்குனர் சுதா கொங்கரா படம் எதனால் நிறுத்தப்பட்டிருக்கு, மீண்டும் படப்பிடிப்பு ஆரம்பிக்குமா இல்லையா அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. சுதா கொங்கரா டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, அதர்வா உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற படம் தான் பராசக்தி. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் சம்பந்தப்பட்ட இந்த படத்தை அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் ரிலீஸ் பண்ண உதயநிதி ஸ்டாலின் ஆகாஷ் பாஸ்கரனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. மேலும் 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் சம்பந்தமாக அமலாக்கத்துறை தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனையும் அவருடைய நண்பர் ரித்தீஷ் அப்படிங்கிறவரையும் தேடிட்டு இருக்காங்க. மேலும் ரித்தீஷுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் நடக்கிற பார்ட்டிகளில் வர நடிகைகளுக்கு 30 to 40 லட்ச ரூபாய் வரைக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டு நடிகைகள் போட்டி போட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதில் நடிகைகள் கைடு லோகர், அஞ்சு குரியன், விஜய் டிவி ஆங்கர் நடிகைகள் அப்படின்னு பலரும் இடி விசாரணையில் சிக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் நடிக்கிற நடிகர்கள் சிவகார்த்திகேயன், தனுஷ், சிம்பு இவங்ககிட்டையும் அமலாக்கத்துறை விசாரணை நடத்த போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பிரஸ் மீட்டில் பேசியிருக்கிற பராசக்தி படத்துடைய இயக்குனர் சுதா கொங்கரா, உங்கள் படத்துடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை அமலாக்கத்துறை விசாரணை பண்ண தேடிட்டு இருக்காங்க, இதனால் படப்பிடிப்பு பாதிக்கப்பட்டு படத்தை ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, எங்கள் படப்பிடிப்பு ஜூன் மிட்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்குது, இன்னும் 40 நாட்கள் படப்பிடிப்பு மட்டும்தான் பாக்கி இருக்கு. சிவகார்த்திகேயன் தற்போது மதராசி படத்துடைய ஷூட்டிங்கில் இருக்காரு, அவர் மறுபடியும் வந்ததும் தான் ஷூட்டிங்கை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பராசக்தி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப, அதை நான் முடிவு பண்ண முடியாது, எங்கள் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னும், இது ஹிந்தி எதிர்ப்பு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்னோட பார்வையில் இது சகோதரர்கள் பற்றின கதை தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் தளபதி விஜய் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கிற ஜனநாயகன் படத்தோட போட்டியாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மீடியாக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான்லாம் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சுதா கொங்கரா சொல்லியிருக்காங்க. அதே நேரம் அமலாக்கத்துறை விசாரணை மற்றும் ஆகாஷ் பாஸ்கரனுடைய தலைமறைவு, இதனால தான் சிவகார்த்திகேயன் படப்பிடிப்புக்கு வராமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க.